ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ரேப்பிடோட தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் லாஸ்ட்டு போட்ட வீடியோலேருந்து கிட்டத்தட்ட 2 நாள் லீவே ஆகிடுச்சு. லாஸ்ட்டு வீடியோ ஷூட் பண்ணி அதே எடிட் பண்ணி போட்டுட்டேன். பட் அதுக்கப்புறம் நான் ஒர்க்கே பண்ணல. 2 நாள் அப்படியே லீவ் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து இன்றைக்கி தான் ஓட்ட வந்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ரைடு கிடச்சிருக்கு. ஸோ அதான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். இது எங்கே பார்த்தீங்கன்னா அம்பத்தூரில் ட்ராப்பு. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியிருந்தேன். அதாவது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்பேன். கரெக்டாக வந்ததில் ஏதோ ஒரு பெரிய ரைடு. கரெக்டாக 31 கிலோமீட்டர் இருந்துச்சு. பைக் பூஸ்ட் தான் வழக்கம் மாதிரி. பிரச்சனை இல்லை. எப்படியும் ஒரு 300 மேலே கிடைக்கும். அது வரைக்கும் நமக்கு லாபம் தான். ஸோ அக்செப்ட் பண்ணிட்டேன். 5851 5851 ஆமாம் 51 ஓகே. இந்தாங்கண்ணா. போகலாமா? போகலாம். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமரை பிக்கப் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இது கரெக்டாக இங்கேருந்து ஒரு 31 கிலோமீட்டர் காமிக்குது. கரெக்டாக 31 கிலோமீட்டரு. ஆனால் 42 நிமிஷத்துல ரீச் ஆகிடலாம். ஏன்னா இது நம்ம போகிறது கரெக்டாக மதுரை பைபாஸில் போகுது. நம்ம இங்கே கரெக்டாக எங்கே ஏறணும், பெருங்குளத்தூர் பக்கத்தில் ஏறும். லாஸ்ட் அங்கே 50 கிட்ட போய் இறங்கிடலாம். ஸ்ட்ரைட்டாக போகுது. வேறு லெவல். நமக்கு தெரிஞ்ச ரோடு தான். ஸோ மேப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். 340 பரவாயில்ல. ஆம்பிட் ஐடி பார்க். ஓ, என்ன பெரிய கம்பெனி. ஓகே நான் வந்துச்சு. ஓகே கைஸ், இந்த இடம் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இடம் நமக்கு 340 வந்துச்சு. கமிஷன் போக 321 ரூபா. பரவாயில்ல. 31 கிலோமீட்டருக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டிருக்கான். அதாவது நான் அவங்கள சொல்லலை, இது ரேப்பிடோ கார். அதாவது பைக் பூஸ்ட்னா கிலோமீட்டர் 10 ரூபா தான் ஷார்ப்பாக வச்சு வரும். இது பரவாயில்ல, ஒரு 10 ரூபா கூட ஆட் ஆகிருக்கு. 31 கிலோமீட்டருக்கு 320 ரூபா அந்த மாதிரி வருது. சரி ஓகே. பட் ஆனால் அவங்க தான் என்ன தெரியுமா, இப்படி ஹைவேல வந்துட்டு இருந்தோம். ஹைவேல ஸ்பீடாக போகலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த பைக்கு ஆல்ரெடி எனக்கு பிக்கப் இருக்காதுல்ல. அதனால் ஒரு 40 இல்லை, எப்படி ஒரு 50 அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தேன். ஒரு ஸ்கூட்டியில் ஒரு அக்கா வந்தாங்க. அவங்க கூட என்னை ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்காங்க. அதை பார்த்துட்டு ஆனால் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறீங்களான்னு சொன்னாங்க. நான் ஸ்பீடாக போனால் மைலேஜ் கிடைக்காது, நான் ஆல்ரெடி பிக்கப் இல்லைன்னு சொன்னேன். ஆனால் அவங்களும் பிரச்சனை இல்லை. சரி ஓகே அப்போ போங்க, என்ன ஒரு 10-15 கொண்டு ட்ராப் பண்ணிடுங்கன்னு சொன்னாங்க. மணி இப்போ கரெக்டாக 9:56 தான் ஆகுது. ஓகே, டைமில் ட்ராப் வர பண்ணிட்டோம். இப்போ நம்ம அம்பத்தூரில் இருக்கனால போட்டு நம்ம ஆன் பண்ணிடுவோம். எதனா ஒரு பெரிய ரேட்டு கிடைச்சா நல்லா இருக்கும்ல. ஆல்ரெடி ஒரு ஆர்டர் மிஸ்ஸு. அங்கே வெயிட் பண்ணியிருந்த ஒரு ஆர்டர் இருந்துச்சு. நான் அது மேக்ஸிமம் எடுத்திருப்பேன். அது நான் எடுக்காதது 3.5 கிலோமீட்டர் பிக்கப்பே போட்டிருந்தேன். ஸோ அதனால தான் அந்த ஆர்டர் எடுக்கலை. 150 ரூபா ஆர்டர் அது ஒரு. சரி ஓகே பார்ப்போம் நீ வேறு ஆர்டர் கிடைக்காதுன்ட்டு. கைஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு 2 விஷயம் சொல்லணும். என்ன பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸு, ஒரு பேட் நியூஸ். குட் நியூஸில் 2 இருக்குது. பேட் நியூஸில் என்ன பண்ணுறது, 1 இருக்குது. அது 2மே கமெண்ட் தான் ஆக்சுவலாக. சரி நான் ஃபஸ்ட்டு குட் நியூஸே சொல்லிடுறேன். நான் இப்போ வீடியோஸ் போடுறேன்ல, அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. இதை பார்த்தீங்களா? நான் உங்களுக்கு அதில் ஃப்ரெண்டு பேஜில் போடுறேன். அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கேன், அவங்க பேர் என்னன்னு தெரில. பிளாக் சீட்டான அவங்க நேம் வச்சுருக்காங்க. அவர் ரியல் நேம் என்னன்னு தெரில. பண்ணியிருக்கேன்னா, தலைவா ஒரு நாள் நீ பெரிய யூடியூபராக வருவேன், இது நடக்கும் பாரு அப்படி கமெண்ட் பண்ணியிருக்காரு. இதை பார்க்கும்போது அப்படியே மனசில் நல்ல ஒரு ஹாப்பியாக தான் இருந்துச்சு. பரவாயில்லையப்பா, நம்மளே நல்லா வாழ்த்துறாங்க அப்படி அந்த மாதிரி. சரி ஓகே. அதுக்கு நான் ரிப்ளை என்ன பண்ணேன்னா, தெரில ப்ரோ, எதுவும் நம்ம கையில் இல்லை அந்த மாதிரி அனுப்புனேன். அதுக்கு அவர் ஐயோ ஆர்டர் வருது. அதுக்கு அவர் என்ன அனுப்பியிருக்காருன்னா, வருவேன் அவ்வளோதான் அப்படி போட்டு 2 ஸ்மைலே வேறு போட்டிருக்காங்க. அதை பார்க்க உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஹாப்பி தான். பரவாயில்லையப்பா, ஏன்னா என்ன விடையும் என் மேலே அவர் நம்பிக்கை வச்சுருக்காரு. ஸோ அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. சரி ஓகே அப்படி கமெண்ட் பண்ணியிருக்காரு அவர். வேறு லெவலு. பட் அவருக்கு நேரம் தெரில. பட் தேங்க்ஸ் ப்ரோ, என் மேலே என்னோடய நம்பிக்கை வச்சுருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ் கைஸ். அப்புறம் குட் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த பைக்கு நான் எப்போ எடுத்தேன்னா April 10 அந்த மாதிரி டெலிவரி எடுத்தேன். எப்படியும் May, June, July போய் இப்போது ஆகஸ்ட்டு என்ன தேதி எடுத்து August 7 ஆகுது. ஸோ இப்போ தான் நமக்கு என்ன ஆகிருக்குன்னா, நமக்கு அந்த அதுவே புக்கு பேரில் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தெரியுமா, அது இப்போ தான் ஆகிருக்கு. அதுவும் அது கார்டு என் கையில் எதுவும் கிடைக்கல. நான் இந்த ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்தேன். முந்தினத்துக்கா என்ன மாதிரி தான். என்னடா இது இதுவரையும் வரலையே. ஆர்டிஓலாம் கால் பண்ணாங்க. அப்போவே கன்ஃபார்ம் பண்ணேன், ஓகே இந்த வாட்டி கண்டிப்பாக ஆகிரும்னு. ஆனால் அப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நாள் 15 நாள் தான் சொன்னாங்க. 15 நாள் தாண்டின அப்புறம் இதில் வராதனால சரி ஓகே நம்ம இந்த ஒரு கார் இன்ஃபோன் ஒரு ஆப் இருக்குல்ல. ஸோ அதில் போய் நான் செக் பண்ணேன். இந்த வண்டி நம்பரை போட்டு பார்த்தாச்சுன்னா அதில் திடீர்னு மாறி இருந்துச்சு. பார்த்தீங்களா, அது ஃபுல் நேம் காமிக்காது. அந்த என்னடா இது பைக் பூஸ்ட்டை போட்டு சாவடிக்கிறானுங்க. அது ஸ்டார் போட்ட மாதிரி தான் இருக்கும். அதில்
ஆனால் அதில் என் பேர் வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அஜித்துன்னு நினைக்கிறேன் அவங்க பேர் இருந்துச்சு. ஸோ இப்போ அதை மாறிட்டு என் பேர் வந்திருக்கு. அப்போயே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஓகேடா நம்ம நேம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு, அவ்வளோதான். அவ்வளோதான், இனி நம்ம தான் அந்த மாதிரி. ஸோ அப்போவே கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இனி நம்ம கையில் எப்படியும் கொஞ்ச நாள் எப்படியாச்சும் புக் பேப்பர் கிடச்சிரும். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டேன், இனி ஒரு 5 நாள் 10 நாளில் எப்படியாச்சும் போஸ்ட் அனுப்பி விட்ருவாங்க. ஸோ அது ஓகே. அப்புறம் பேட் நியூஸ் என்ன பார்த்தீங்கன்னா, கமெண்ட் தான். அதுவும் அது என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, அது எனக்கு ரொம்ப வருத்தமாக தான் இருக்குது சொல்ல போனால். இதில் உங்களுக்கு பார்த்தா தெரியாது, அவன் ஃப்ரெண்ட்லேயே போட்டு அவர் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காருன்னா, நீங்கள் காசு கிடைக்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க போல், நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க, இந்த மாதிரி பண்ணலாமா சொல்லுங்கள், இது கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது, உங்களே யூடியூப்பில் ரிப்போர்ட் பண்ணிட்டேன். நான் இது லாஸ்ட்டாக போட வீடியோவுக்கு தான் அவர் இப்படி பண்ணியிருக்காரு. நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்னு எனக்கு சத்தியமாக தெரில. நான் அந்த வீடியோவில் அவர் எதுக்கு போட்டிருப்பாருன்னா, மேக்ஸிமம் ஏன்னா நான் நினைக்கிறது என்னென்னா, இது லாஸ்ட்டு நான் ரைடு எடுத்திருப்பேன். எங்கன்னா உரகடத்துலேருந்து எங்கள் படப்பை ஒரு 9 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அந்த ரைடு எடுத்துருந்தேன். அது என்னாச்சு பார்த்தீங்கன்னா, பிக்கப் லொக்கேஷனில் போன அப்புறம் 2 பேர் இருந்தாங்க. ப்ரோ 2 பேரை கூப்பிட்டு போகிறீங்களா? அது அவங்க ஈவினிங் வேலை முடிச்சுட்டு, ஸோ அவங்க பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணியிருக்காங்க போல இருக்குது. ஸோ பஸ் எதுவுமே வரல, அதனால தான் ரேப்பிடோ பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அப்போது பார்த்தேன், ஏன்னா அந்த ரோடு ஃபுல்லாகவே காலியாக தான் இருக்கும். அங்கேருந்து உரகடத்துலேருந்து இங்கே முடிச்சுருவார் அந்த ரோடு. பார்த்தேன், அது ரோடு ஃப்ரீயாக தான் இருக்கும். மற்றபடி போலீஸ் பிரச்சனை அந்த மாதிரி எதுவும் பெருசாக இருக்காது. ஸோ அதனால் சரி ஓகே யோசிச்சு ஓகேன்னு சொன்னேன். அதுக்கு இவர் காசுக்காக தான் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லியிருக்காருல்ல, அது என்ன பண்ணேன்னா, சரி ஓகே டபுள்ஸ் ஆனாலும் அது டோட்டலாட்டு ஒரு 85 ரூபா வந்துச்சு அந்த ரைடுக்கு. அதாவது அவங்க புக் பண்ணியிருக்க அமௌண்ட்டு 85 ரூபா வந்துச்சு. நான் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் பரவாயில்ல. அப்போ அவங்க சொன்னாங்க 150 ரூபா தரலாம் ஓகேவான்னு. சரி ஓகே பிரச்சனை இல்லையாங்க, நம்ம போகிற வழி தானே, அப்படியே இறக்கி விட்டலான்னு சொல்லிட்டு ஸோ இறக்கி விட்டேன். ஸோ அதுக்கு தான் இவர் இப்படி பண்ணியிருக்கார் போல இருக்குது. ஆக்சுவலாக இது இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை மாதம் ஆகுதுன்னா, 10-11 மாதம் இருக்குது. இந்த 11 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 3500 சப்ஸ்கிரைபர் கிட்ட வந்திருக்கு. இப்போ இவர் இந்த யூடியூப்பில் ரிப்போர்ட் பண்ணிட்டேன்னு வேறு போட்டிருக்காரு. எனக்கு அது என்னன்னே தெரில, யூடியூப்பில் ரிப்போர்ட் பண்ண சேனலில் போகுமா என்ன இது எனக்கு சத்தியமாக ஒன்றும் புரியல. ஆனால் இவர்கிட்ட நான் ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போவும் சரி ஓகே, அது நான் பண்ணது ஒரு இலீகல் தான், ஓகே நான் ஒத்துக்கிறேன், நான் ஒரு இலீகல் தான். பட் அது நான் இதை வீடியோ போட்டு தான் தப்பு. இப்போ நம்ம லோக்கலாட்டி எங்கேயாச்சும் கொண்டு யாராச்சும் ட்ராப் பண்ணுறோம், இப்போ 2 பேர் லிஸ்ட்டு கேட்குறாங்க, அது ஓகே, நான் அதை லோக்கலே நிறைய பண்ணியிருக்கேன், அது ஓகே தான். ஆனால் இவர் இப்படி சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, ரிப்போர்ட் பண்ணிட்டேன்னு. அது ஆனால் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இப்போது ரிப்போர்ட் பண்ண பாராட்டி நீங்கள் டேரெக்டாக இப்போ கமெண்டில் வந்து சொல்லியிருக்கலாம், ப்ரோ இப்படி நீங்கள் டபுள்ஸ்லாம் ஏற்றிட்டு போகிறீங்க, அது ரிஸ்க்கு தேவையில்லாத பிரச்சனை, அதை நீங்கள் இப்படி பண்ணாதீங்க, இது மேலே நீங்கள் இப்படி பண்ணியாச்சுன்னா நான் அதுக்கு மேலே எதனா இது யூடியூப்பில் எதனா ரிப்போர்ட் பண்ணியிருப்பேன். ஸோ அப்படி சொல்லியிருக்கலாம். இது எதுவுமே சொல்லாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டேன்னா அது தேவையில்லாத வேலை, ஓகேவா? இனிமேல் இப்படி எதுவும் பண்ணாதீங்க. நான் இப்போது வீடியோ போடுறேன், அதில் ஏதாவது ஒரு தப்பு இருக்குன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து கமெண்டில் சொல்லிடுங்க. நான் அதை தாண்டி அதை தப்பு திருப்ப மாட்டேறேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். சரி ஓகே, இப்படியும் சில பேர் இருப்பாங்க. ஆனால் எனக்கு கமெண்டில் வர 90% பாசிட்டிவ் கமெண்ட் தான் எல்லாருமே. இப்போது நான் ஒருத்தர் காட்டினேன்ல, அவர் மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட பேர் நல்லதெல்லாம் கமெண்ட் பண்ணுறீங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிகள். சில நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் பண்ணுங்கள், என்ன பண்ணுறது, நமக்கு பாசிட்டிவ் ஒரு சைட் இருக்கா நெகட்டிவ் ஒரு சைட் இருக்கான்னு செய்யும். சரி பண்ணுங்கள், பார்த்துக்கலாம். சரி ஓகே, நெக்ஸ்ட் ரைடில் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ டைம் என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:20 ஆக போகுது. ஆக்சுவலாக நம்ம அந்த ஆர்டர் எப்போ முடித்தோம், எப்படியும் ஒரு 10 மணிக்கு முன்னாடி முடித்தோம், 9:57 அந்த மாதிரி முடிச்சோன்னு நினைக்கிறேன். என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இந்த போர்ட்டில் எதனா ஒரு பெரிய ஆர்டர் போடுவான்னு நம்பிக்கையில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் லாஸ்ட் வரைக்கும் போடல. வந்துச்சு ஒரு 207 ரூபா இங்கேருந்து பல்லாவரம் அந்த மாதிரி வந்துச்சு. ஆனால் கிலோமீட்டர் என்னன்னு தெரில. நான் அதையும் எடுக்கலை, பேசாமல் அதை எடுத்துருந்தா கூட ஓரளவு ஓகே இருந்திருக்கும். பட் நான் அதையும் எடுக்கலை, நான் பெரிய ஆர்டருக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எந்த ஆர்டரும் வரல. கிட்டத்தட்ட அந்த எவ்வளோ ஆர்டர் மிஸ் பண்ணியிருக்கேன், 28 ஆர்டர் மிஸ் பண்ணியிருக்கேன். இங்கே வந்த அப்புறம் அங்கே நான் ஏரியாலாண்டு ஒரே ஒரு ஆர்டர் மிஸ் பண்ணேன். இங்கே வந்த அப்புறம் 27 ஆர்டர், டோட்டலாட்டி 28 ஆர்டர் இது வரைக்கும் தான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப பண்ணுறாங்க இவன், அப்டேட்டை போட்டு நம்மளை சாவடிக்கிறாங்க ஐயார. இதில் அமௌண்ட் வேறு கம்மி பண்ணிட்டேன். சரி இப்போ நான் என்ன ரைடு எடுத்துருக்கேன்னா, ஊபரில் ஒரு ரைடு இருந்துச்சு, கரெக்டாக ஒரு 18 கிலோமீட்ரு. ஆனால் அதுவும் அமௌண்ட்டு ஒரு 190-95 அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ நான் தூக்கிட்டேன். இப்போ அதான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். ஆனால் என்ன கஸ்டமர் காலுக்கு மேலே கால் பண்ணிகிட்டே இருக்காங்க.
அவங்க பேசுகிறதே சரியாக கேட்க மாட்டேங்குது. நானும் வெயிட் பண்ணுங்க வரேன் சொன்னாங்க, சொன்னாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அதை கட் பண்ணிட்டு இப்போ போயிட்டுருக்கேன் லொக்கேஷனுக்கு. வேளச்சேரி ட்ராப் வாங்க தானே? ஓகே இருக்கு. ஓகே கைஸ், பொருள் பிக்கப் பண்ணிட்டோம். இந்த வரைக்கும் குட்டி பாக்ஸ் டெலிவரி பண்ணணும். கன்ஃபார்ம் பிக்கப், கம்ப்ளீட் பிக்கப். இங்கேருந்து கரெக்டாக எத்தனை கிலோமீட்டர்னா 19 கிலோமீட்டர் காமிக்குது. 19 கிலோமீட்டரு சோலி முடிஞ்சிச்சு, 1 ஹவர். ஓகே கைஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா வேளச்சேரி கிட்ட தான் இருக்கேன். நம்ம அங்கே அம்பத்தூரில் ஒரு பார்சல் பிக்கப் பண்ணிட்டு வந்தோம் எல்லா டெலிவரிக்கு. ஸோ அதை அங்கே டெலிவரி பண்ணிட்டேன். நான் அந்த டெலிவரிக்கு வர வழியிலே சாப்பிட்டு தான் வந்தேன். ஸோ டைம் இருந்துச்சு, ஸோ அப்படியே சாப்பிட்டு வந்துட்டேன். அப்புறம் என்னாச்சு, இது இங்கே கொடுத்துட்டு இங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ மணி என்ன பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:15 கிட்ட ஆகுது. அப்புறம் என்னாச்சுன்னா 1:15 கிட்ட ஆச்சு. போர்ட்டர்லாம் ஆர்டர் போட்டே இருந்தேன். கிட்டத்தட்ட எவ்வளோ ஆர்டர் நான் மிஸ் பண்ணியிருக்கேன்? ஏன்னா கிட்டத்தட்ட 42 ஆர்டர் கிட்ட மிஸ் பண்ணிட்டேன். ஏன்னா அதில் வர ஆர்டர் அமௌண்ட்டை பக்கமாக எடுக்க தோண மாட்டேங்குது. 50 ரூபா 60 ரூபா 100 ஆர்டர்லாம் வருது தான். ஆனால் அதுக்கு பிக்கப் கிலோமீட்டர் லாங் ஆர்டர் இருக்குது. 3 கிலோமீட்டர்லாம் மனசாட்சி நம்ம போடுறோம். 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் அதெல்லாம் பக்கமாக எடுக்கவே தோண மாட்டேங்குது. ஒரு கட்டத்தில் வருது, எந்த ஆர்டரும் எடுக்கலை. ஏன்னா எல்லாமே சின்ன சின்ன ஆர்டரு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு. இது எங்கேன்னா காட்டாங்குளத்து ட்ராப்பு. நான் எங்கே இருந்தாலும் ஓகே எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஃபேர் பார்த்தீங்கன்னா 344 ஏதோ வந்துச்சு. அந்த ஆர்டரை எடுத்துட்டேன். இப்போது அந்த ஆர்டர் தான் பிக்கப் பண்ண போயிட்டுருக்கேன். ஆனால் காட்டாங்குளத்தூர் எங்கே வருதுன்னா, இங்கே கூடுவஞ்சேரி இருக்குல்ல, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் தாண்டி கூடுவஞ்சேரி தாண்டி கிட்டத்தட்ட எஸ்ஆர்எம் காலேஜ் கிட்ட வரும்னு நினைக்கிறேன். எஸ்ஆர்எம்மோ அங்கேயும் ஒரு எஸ்ஆர்எம் இருக்கும். இந்த நம்ம ராமாபுரம் இருக்குது, பட் அதை தாண்டி அங்கேயும் ஒரு எஸ்ஆர்எம் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா இது வழி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, இங்கிட்டு தானே போகணும். கூகுள் மேப் எங்களுக்கெல்லாமும் காமிக்குது. ஆனால் இதில் என்ன சம்பவம் ஆச்சுன்னா, இந்த ஆர்டர் நான் எடுத்தேன். காட்டாங்குளத்தில் ஆர்டர் எடுத்த அப்புறம் இந்த ரேப்பிடோலாம் இந்த ஆர்டர் போட்டிருந்தேன் தாம்பரத்துக்கு. நான் அந்த பொருள் பிக்கப் பண்ண அப்புறம் போட்டிருந்தாலும் கண்டிப்பாக அப்செட் பண்ணியிருப்பேன். ஏன்னா பொருளை எதுவும் பிக்கப் பண்ணல. ஸோ அதான் எடுக்கலை. எடுத்துனது என்ன பண்ணியிருக்கேன் தெரியுமா, இந்த பார்சலையும் வாங்கிட்டு அது பைக் டாக்ஸி ஆர்டரை தாம்பரத்தில் ட்ராப் பண்ணிட்டு அப்படியே போயிருக்கலாம். அது ஒரு 14 கிலோமீட்டர் சந்திங் வந்துச்சு. அதுக்கு ஒரு எப்படியும் ஒரு 140 ரூபா 150 ரூபா அது கிடைக்கும். வேறு லெவலில் ஏர்ன் பண்ணிக்கலாம். சரி பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஆனால் இந்த ஆர்டருக்கு இப்போ என்ன பண்ணணுமானா, அவங்களுக்கு இன்னொரு ஸ்டாப்போட ஆட் பண்ணணுமாமா. அதாவது எப்படி சொல்லுக்கு, இப்போ காட்டாங்குளத்தூர் போட்டிருக்காங்க இல்லை, மேடவாக்கத்துலேயும் ஒரு ஸ்டாப் இருக்கும், அதை ஆட் பண்ணணும்னு சொன்னாங்க. இங்கே எப்படின்னு தெரில, போய் பார்க்கலாம். ஆனால் அதில் ஸ்டாப்பை ஆட் பண்ணலாம், போய் பார்த்தா தான் தெரியும். அவங்களே தெரில, பார்க்க சொன்னாங்க. இருக்குது ஆட் ஸ்டாப்பா. இதில் அந்த இதை போட்டுக்கோங்க. இது எதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்? இது ஃபஸ்ட்டு, இது செகண்டா? ஓகே. இதுக்குன்னே ரெடி பண்ணிக்கலாம் வண்டியை? இல்லையே, இருக்காது சில வண்டியில். இதெல்லாம் கொஞ்சம் ஓல்டு மாடல், அதில் அப்படியே வந்துடும். ஓகே, அவ்வளோதாண்ணா. சரி, ஓகேண்ணா. நம்பர் வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட் 200 ரூபாய்ங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து 300 ரூபாய்ங்க. ஓகேண்ணா. ஓகே. அது ஆன்லேயே இருக்குமா கேமரா? இது நம்ம தேவைக்கு ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி. ஓகே கைஸ், நம்ம பொருள் பிக்கப் பண்ணிட்டோம். எனக்கே அதில் தெரியாது ஆட் ஸ்டாப் பண்ணணும்னு சொன்னேன் இல்லை, நானே எதிரே பண்ணது கிடையாது. பார்த்ததுன்னா அதில் ஈஸி முன்னாடியே இருந்துச்சு. ஸோ அதை பண்ணிட்டேன். அப்புறம் இது என்னாச்சு பார்த்தீங்கன்னா, நமக்கு நான் 344 தானே இல்லை, இப்போது ஒரு ஸ்டாப்போட ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது மேடாவுக்கும் ஃபஸ்ட்டு ட்ராப்பு, அதுக்கப்புறம் அங்கே காட்டாங்குளத்தூரா அங்கே போனோம். டோட்டலாகிட்டு 344 வந்தது. நம்ம டோட்டலாக இப்போ 500 ரூபா வாங்க போகிறோம். அவரே சொல்லிட்டார். ஏன்னா இப்போ டோட்டலாக பார்க்கும்போது ஒரு 460 சம்திங் எவ்வளோ வந்துச்சு அமௌண்ட்டு. அவர் சொல்லிட்டார், நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்டில் ஒரு 200 வாங்கிக்கோங்க, செகண்டில் ஒரு 300 வாங்கிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் கைஸ். ஆனால் இதை போட்டுற பொறுத்த வரைக்கும் இதில் கொஞ்சம் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. இப்போது என்ன தான் ஒரு ஆர்டர் நமக்கு வந்தாலும், இப்போ 100 ரூபா ஆர்டர்லாம் சொல்லிட்டு வரும் தெரியுமா,
அதில் எல்லாம் இப்போது ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஓவர் சைஸ் பொருள், ஓவர் வெயிட்டு பொருள் அந்த மாதிரிலாம் கொடுத்து விடாமல் நம்மளாட்டே அவங்களோட ரேட்டு பேசிக்கலாம். இப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு ட்ராப் லொக்கேஷன் தான் போயிட்டுருக்கேன். என்ன மேட்ரு பார்த்தீங்கன்னா, வெயில் சரியான அடி அடிக்குது. நான் ஹெல்மெட்டு, க்ளவுஸு எல்லாம் போட்டுருக்கேன், கை தலை எல்லாம் தப்பிச்சு. காலில் எனக்கு ஷூ போடல, ஸ்டெப்பில் தான் போட்டிருக்கேன். அப்பா காலெல்லாம் அவ்வளோ ஹீட்டாக இருக்குது இந்த வெயில் அடிக்கிறதுனால. அப்பா முடியலை. ஆனால் இது ஓரளவு நமக்கு ப்ளஸ் தான். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன மேட்டர்னா, மழை பெய்யாமல் இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா மழை பெஞ்சாச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஆர்டர் கம்மியாக இருக்கும். ஏன்னா மழை டைம் எல்லாம் மேக்ஸிமம் ரேப்பிடாகவும் புக் பண்ண மாட்டாங்க அவ்வளோவாட்டு. போட்டு ஒரு சிலர் புக் பண்ணுவாங்க. இது மேக்ஸிமம் கவர் பண்ணி கொடுத்துடுற மாதிரி, சின்ன சின்ன பொருள்லாம் கவர் பண்ணி கொடுத்துருவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஆர்டர்ஸ் அந்த மாதிரி தான் வரும். இதை மாதிரி இந்த பெரிய பெரிய பாக்ஸ்னால் கவர் பண்ணுறது கஷ்டம் இல்லை. மேக்ஸிமம் அதெல்லாம் அந்த டைமில் ஆர்டர் இருக்காது. ஸோ மழை பெய்யாத இருக்கிற வரைக்கும் நமக்கு கொஞ்சம் ப்ளஸ் தான். ஆனாலும் இந்த வெயில் அடிச்சது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. காய்ஸ் இந்த 220 பாருங்களேன், ஃபுல்லாகவே மோடிஃபைட் பண்ணிடுது. ஹேண்டில் பாரு, பேக்கில் கேரியரு, சைடு கிராஷ் கார்டு ஃபுல்லாகவே மோடிஃபைடு. ஆனால் பக்காவாக இருக்குது. எப்படி விழுந்தாலும் டேமேஜ் ஆகாது அந்த மாதிரி. ஆனால் என்ன ஸ்ட்ரைட்டாக கொண்டு போய் அடிச்சாச்சுன்னா டேமேஜ் ஆகும். மற்றபடி சைடில் விழுந்தால் ஒன்றும் ஆகாது. நைஸ், நல்லா இருக்குது. லாங் ட்ரிப்புக்கு பக்காவாக இருக்கும். கைசி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் லொக்கேஷன் வந்துட்டோம். ஆனால் அவங்க போட்டிருந்தது கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் அந்த பக்கம் தள்ளி போட்டிருந்தாங்க. போயிட்டு ரிட்டன் வந்தேன், கால் பண்ணி கேட்டு வந்துட்டேன். இங்கே தான் டெலிவரி பண்ணணுமா? ஆத்தடி. புரியல. போர்ட்டர் ஆமாம் 200. ஓகே கைஸ், நம்ம ஃபஸ்ட் லொக்கேஷனை பொருள் ட்ராப் பண்ணிட்டோம். அதுக்கு 200 பேமெண்ட் கேட்டிருக்கு. இது நமக்கு இந்த ஒரே பாக்ஸ் மட்டும் தான் டெலிவரி பண்ணணும். அங்கேண்டு 300 வாங்கி டோட்டலாக 500. ஜிபே பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கைஸ் நம்ம இனி அடுத்த லொக்கேஷனு கரெக்டாக இங்கேருந்து 22 கிலோமீட்டர் காமிக்குது. 22 கிலோமீட்டர் 36 நிமிஷத்தில் ரீச் ஆகலான்ட்டு. டோட்டலாக பண்ண எத்தனை கிலோமீட்டர்னா, அங்கேருந்து இங்கே இருக்குது 12 கிலோமீட்ரு ப்ளஸ் ஒரு 22 கிலோமீட்ரு, 34 கிலோமீட்ரு. ஓகே, டோட்டலாக ஒரு 34 கிலோமீட்டர் இருக்குது. 34 கிலோமீட்டருக்கு 500 ரூபா. வேறு லெவல். இது நம்ம ஸ்ட்ரைட்டாகவே ஒரு 34 கிலோமீட்டர் ஆர்டர் இருந்துச்சுன்னா எவ்வளோ அமௌண்ட் இருக்குது தெரியுமா? 34 கோடி போனால் ஒரு 380 400 கோடி போனால் ஒரு அவ்வளோதான் வரும். 370 80 அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இது பாருங்களேன், நமக்கு ஒரு 100 ரூபா கூட எக்ஸ்ட்ரா. ஆனால் பார்ப்போம் இதை எவ்வளோ கமிஷன் கொடுக்குறான்ட்டு. நான் இந்த ஆர்டர் பண்ணிக்க டெலிவரி பண்ணக்கு அப்படியே கிட்ட வந்துட்டு இருந்தேன். அப்போவே அந்த லாஸ்ட் பாயிண்டில் கஸ்டமர் கால் பண்ணிட்டார், எப்போ வரீங்க, என்னெல்லாம் பாக்ஸ் வச்சுறீங்க, என்ன ஏதுன்ட்டு. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம இப்போ போகிறது கொஞ்சம் லாங்காக இருக்குது. அங்கேருந்து ஆர்டர் கிடைக்குமா ரிட்டனுக்கு ஒரே சின்ன டவுட்டாக தான் இருக்குது. ஏன்னா நான் இங்கேருந்து போர்ட்டரில் சொல்லிட்டேன், கிட்டத்தட்ட 42 ஆர்டர்கிட்ட மிஸ் பண்ணிட்டேன். அதனால் போர்ட்டர் எதிர்பார்க்கணுமா ஒரு டவுட்டு தான். அது இல்லாமல் ரேப்பிடவும் அப்படி தான், நிறைய ஆர்டர் போட்டிருந்தா எடுக்கவே இல்லை. அதுவும் மிஸ் பண்ணி தான் விட்டேன் எல்லாத்தையும். சரி பார்த்துக்கலாம் வாங்க. இந்த ஆர்டர் முடித்தா கூட நம்ம எப்படியும் ஒரு மொத்தத்துலேயே ஒரு 1000 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே 50 ஊரில் வெயிட் பண்ணாங்களே எல்லாம் சோரி முடிஞ்சு. கிட்டத்தட்ட 1 ஹவர் மேலே வெயிட் பண்ணேன் அங்கே ஆர்டருக்கு. ஏன்னா பெரிய ஆர்டர் இருக்கலான்னு ஒன்றும் இல்லை. ஸோ அதுலேயே நமக்கு பாக்கெட் டைம் அடிச்சுட்டு போச்சு. ஓகே, அதுக்கப்புறம் ஒரு 300 400 ரூபா ஓட்டினா கூட இன்றைக்கி ஓரளவு தேத்திடலாம், பார்த்துக்கலாம். ஓகே ப்ரோ. ஓகே காய்ஸ், இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, இங்கே உரப்பாக்கத்துக்கிட்ட தான் இருக்கேன். அதாவது நம்ம ஒரு பார்சல் ரைடு கொண்டு போனோம்ல, அதை நாங்கள் ட்ராப் பண்ணிட்டேன். அதுக்கு நம்ம 300 ரூபா பேமெண்ட் கிடச்சி கலெக்ட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் வீடியோ எடுக்கலை, அது ஏன்னா மறந்துட்டேன். அப்படியே ஸ்ட்ரைட்டாகவே அப்படியே ஏதோ ஒரு நினைப்பில் அப்படியே லொக்கேஷன்லேயே போயிட்டேன். பார்த்தது நான் அவங்க நின்னாங்க. சரி டக்குன்னு அப்படியே கொடுத்துட்டு வந்துட்டேன்.
அப்புறம் என்னாச்சு, அங்கே அது கரெக்டாக எங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அது கிட்ட தான். அப்புறம் அங்கேருந்து சில்லற ஆர்டராக போட்டுருந்தாரு. ஏப்ரலில் வருது 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் எடுக்கவே இல்லை, ஒன்று கூட எடுக்கலை. இதில் பார்த்தா தெரியும் எத்தனை ரேப்பிடில் எத்தனை ஆர்டர் மிஸ் பண்ணியிருக்கேன்னு. அது எடுக்கவே இல்லை. அப்புறம் இது இப்போ நான் இந்த ரைடு ஊபரில் கொண்டேன். அதாவது இது கிட்டத்தட்ட கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அதுவும் கொஞ்சம் முன்னாடியே இருக்குது. ஸோ நம்ம இந்த ஆர்டர் ட்ராப் பண்ணிட்டேன். நம்ம ஸ்ட்ரைட்டாக அங்கே கிளாம்பாக்கத்துக்கிட்ட போய் நிற்கலாம், ஏன்னா ஆர்டர் போடுறான்ட்டு. அப்புறம் அவரை இந்த ரைடு வந்துச்சு, இது கரெக்டாக இங்கே புறப்பக்கத்துக்கிட்ட இல்லை. அப்புறம் அவங்கள அங்கே பிக்கப் பண்ண போனேன். பிக்கப் பண்ணுறது எங்கே கரெக்டாக அந்த யூனிவர்சிட்டிக்குள்ளாடி தான் அங்கே பிக்கப் இருந்துச்சு. அங்கே போனேன். அங்கே போயிட்டு அங்கே அவங்கள லொக்கேஷனில் வெயிட் பண்ணி நிற்கிறேன். ஆட்டோக்காரங்க கொஞ்சம் டீமாட்டு இருந்தாங்க. நான் சரி ஓகே பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னா நினச்சி அப்படியே அதில் நின்னேன். என்ன ஆட்டோக்காரங்கிறத பார்த்துட்டு பரவாயில்லன்ட்டு. அப்புறம் என்னாச்சுன்னா திடீர்னு ஒருத்தர் வந்துட்டு அவருக்கு மொபைலில் அப்படியே வீடியோ ஆன் பண்ணிட்டு கேமரா இது ஹெல்மெட்டை கழட்டு, பைக்கு சாவி எடு, வா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படியே நான் மிரட்டுறது. எப்படின்னா நம்ம இந்த பைக் டாக்ஸி ஓட்டுருவோம்ல, அதனால் மிரட்டுறது. நான் என்ன சரி ஓகே என்ன வேணால் பண்ணிட்டு தான் அப்படியே பார்த்துட்டு இருக்கேன். உடனே அங்கே பின்னாடி தானே ஒருத்தர் இது பார்த்துட்டு அவட்ட சொன்னார், அவன் கேமரா வச்சுருக்கான்னு. உடனே ஒன்றும் பார்க்கல, அப்படியே ஆள் சைலண்டாக போயிட்டார். அவ்வளோ பயம் இருக்குல்ல. ஏன்னா நம்ம இந்த இலீகலாட்டி எதுவுமே பண்ண போகிறது இல்லை. இப்போது கவர்மெண்ட்டு ரேப்பிடோ அலோவ் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் பேன் பண்ணிட்டாங்க, ஓகே. இதுவரையும் சென்னையில் பேன் பண்ணலை. பேன் பண்ணால் அப்புறம் நாங்கள் ஓட்டினா தான் நீங்கள் எங்களை பிடிச்சி கேட்கணும், புரியுதா? நான் இதுவரையும் பேன் பண்ணலை. ஸோ இது லீகல் தான். இல்லீகலாட்டு நாங்கள் எதனா பண்ணால் நீங்கள் பிடிச்ச மினிட்லாம் என்ன வேணும் பண்ணலாம், ஓகேவா? ஏன்னா இது லீகல் ஆட் இருக்குது. ஸோ என் மேலே எந்த தப்பும் இல்லை. நான் அதெல்லாம் ஸ்டடியாக தானே, ஓகேவா? என்ன ஆகட்டும் நான் பார்க்கலான்ட்டு. அது உடனே கேமரா பார்த்துட்டு உடனே ஆசை கிளம்பியாச்சு. அந்த பயம் இருக்குல்ல. ஏன் அவங்க மேலே தப்பே இல்லைனா அவங்க நின்று அதுக்கு மேலே என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணியிருக்கலாம் இல்லை. எனக்கு இது சத்தியமாக ஒன்றே ஒன்றும் புரியல. இப்போது அவங்க என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க நான் பைக் டாக்ஸி வந்தாலும் அவங்கள ஆட்டோ ரைடு போச்சு, அது போச்சு, இது போச்சுன்னு ஏன் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. ஏன் பேசாமல் அவங்க ஆட்டோ கொடுத்துட்டு ஒரு பைக் எடுத்துகிட்டு ஓட்டுட்டு யார் வேணான்னு சொன்னா? செம்ம கடுப்பாகுது. இது நான் இப்போ சும்மா கேமரா வச்சுட்டு பார்த்துட்டு அசால்ட்டாக விட்டாங்க. இதே சப்போஸ் நான் கேமரா இல்லாமல் நான் அந்த இடத்துல இருக்கட்டு, ஏன்னா விட மாட்டேன், கண்டிப்பாக விட மாட்டேன். ஏன்னா என்னோட பொழப்பையும் கெடுத்து அவங்களோட பொழப்பையும் கெடுப்பாங்க. என்ன ரைடு ஓட்ட விட மாட்டாங்க. தேவையில்லாமல் அங்கே சண்டை பிடிச்சிட்டே நிற்பாங்க. எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை? கடுப்பாகுது. இவங்களை பார்த்தாலே கடுப்பாகுது. ஒரு சிலர் இருக்காங்க நல்லவங்க. இதை மாதிரி சில ஒன்றும் சொல்லலை. இப்போ எனக்கு ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவம் இங்கே என்ன தாம்பரத்தில் தான். எதுனா இது ரைடை முடிச்சுட்டு லாஸ்ட்டாட்டு வீட்டுக்கு போகிற மாதிரி தான் ரைடு கிடைக்கும்னு பார்த்துருந்தேன். தாம்பரத்தில் தான் நின்னேன். எனக்கு அங்கேருந்து வீடு ஒரு 7 கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கும். சரி ஓகே போகிற மாதிரி எதனா ரைடு கிடைக்குதோ அந்த மாதிரி பார்க்கலான்ட்டு. அப்புறம் என்னாச்சு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரைடு வந்துச்சு. எங்கே அது ஒரு மலைப்பட்டணி ஒரு ஏரியா. அது கொஞ்சம் முடிச்சூரில் தாண்டி அவுட்டரில் போகும். ஸ்ரீபெரும்புத்தூர் போகிற வழியே கொஞ்சம் அவுட்டரில் போகும். ஆனால் அங்கே போய் எதனா ரிட்டர்ன் எதுக்கு நம்ம கண்டிப்பாக ஆர்டர் கிடைக்காது. ஸோ அந்த ஆர்டர் எனக்கு வந்து ஃபேர் எவ்வளோன்னா ஒரு 160-70 அந்த மாதிரி வந்துச்சு. நான் அப்போ இது கஸ்டமர் ரவுண்டாக பேசிட்டேன். ஏன்னா அங்கே போனால் நமக்கு ஆர்டர் கிடைக்க போகிறதில்ல, ஒரு 200 பே பண்ணுங்க. அப்போ அவங்கள பார்த்துட்டுனாங்க, சரி ஓகே பிரச்சனை இல்லை நீங்கள் வாங்க அப்படி சொல்லிட்டு அதுக்கு போயிட்டேன். அடுத்து பிக்கப் பண்ணிட்டு போகிற வழியில் தான் பேசும்போது அவர் சொல்கிறாரு, ஆட்டோக்காரங்கெல்லாம் மனசாட்சி இல்லாமல் 700 கேட்குறாங்கன்னு. ஆனால் 700 கேட்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்திருக்க அமௌண்ட்டு 250-300 அந்த மாதிரி தான் வந்திருக்கு. கிட்டத்தட்ட டபுள் மடங்கை விட அதிகமாக கேட்குறாங்க. இப்படிலாம் கேட்டால் யார் இப்படி ஆட்டோ புக் பண்ணுவாங்க? கொஞ்சம் மனசாட்சியோடு கேட்கல. எனக்கு 160-70 வந்துச்சு. நான் 200 கேட்டேன். எனக்கு பிரச்சனை இல்லை போதும்ன்ட்டு. ரைடு வருது, பட் என்ன 4 கிலோமீட்டர் பிக்கப் ஸ்க்ரீன்ஷாட்டை போடுறேன். இப்படிலாம் போட்டால் எங்கே எடுக்க தோணும்? கடுப்பாக இருக்குது. A few moments later. கைஸ் இப்போ நான் எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா, கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நேரம் ஆப்போசிட்டில் தான் இருக்கேன். அங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் தான் இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நம்மளோட ஏர்னிங்ஸ் அவ்வளோதான். நான் இங்கே வந்து கிட்டத்தட்ட எப்படி ஒரு 2 hours கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். பார்த்தாச்சுன்னா என்னன்னு தெரில. ஏன்னா காலையிலேருந்து இந்த ரேப்பிடோ ஆர்டர் தான், ஒரே ஒரு ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணேன். அதுக்கப்புறம் எல்லாமே மிஸ்ஸுன்னு விட்டுட்டு இருந்தேன். டோட்டலாட்டி எவ்வளோ ஆர்டர் மிஸ் பண்ணியிருக்கேன்னா 296 ஆர்டர் மிஸ்ஸே பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இவன் என்ன பண்ணிட்டான்னா, இங்கே இந்த நேரம் ரைடு வந்துட்டு இருந்துச்சு. 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் மேலே ஒரு ரைடு கூட தரல. வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்புறம் என்னாச்சு, ஊபரில் வந்துச்சு ஒரு 190 ஒரே ரைடு 2 வாட்டி வந்துச்சு. 2 வாட்டி எடுக்க ட்ரை பண்ண முடியலை. அதாவது நம்ம கிளிக் பண்ண அப்புறம் அவன் சூஸ் பண்ணி தான் கொடுப்பான் யாருக்கு கொடுக்கலாம் என்ன இதுன்னு. பட் 2 வாட்டியும் யாரும் எடுத்துட்டாங்க. ஃபேக் ஆர்டரான்னு தெரில. ஏன்னா ஒரே ஆர்டர் தான் 2 வாட்டியும் வந்துச்சு. ஸோ அது அந்த சம்பவம் அப்படியே முடிஞ்சிச்சு. வேறு அவ்வளோ இல்லை. அவ்வளோதான் கைஸ். என்னோட ஏர்னிங்ஸை பார்ப்போமா? டோட்டலாட்டி நம்ம மொத்தத்துலேயே எத்தனை ரைடு முடிச்சிருக்கோன்னா
காலையில் நம்ம ஸ்டார்ட் பண்ணாக்க இங்கேருந்து அம்பத்தூர் போனோம். அப்புறம் அம்பத்தூர்லேருந்து இங்கே வேளச்சேரிக்கிட்ட வந்தோம். அப்புறம் வேளச்சேரியிலேருந்து இங்கே லாங்கு போனோம். அந்த ஒரு ஆர்டர் தான் வெயிட்டான ஆர்டரு. அப்புறம் அங்கேருந்து இங்கே ஒரு 55 ரூபா ஒரு ஆர்டர் வந்திருக்கோம், அவ்வளோதான். ஸோ டோட்டலாகிட்ட 1013 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். 1013 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். இதில் பெட்ரோல் 200 ரூபா மைனஸ் பண்ணிக்கணும். 200 ரூபா பெட்ரோல் மைனஸ் பண்ணிக்கணும். இனி நான் மத்தியானம் வெயிட்டாக சாப்பிட்டேன். காலையில் டிஃபன் சாப்பிட்டதுனால மத்தியானம் வெயிட்டாக சாப்பிட்டேன். 100 ரூபா பிரியாணி சாப்பிட்டேன். ஓகே, டுடே ஏர்னிங்ஸ் 713 ரூபா. சரி, ஓகே. இதை மாதிரி ஏர்னிங்ஸ் எடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா எப்படியும் ஆவரேஜாக ஒரு 1000 ரூபாய்க்கு மேலே ப்ராஃபிட் எடுத்துருவேன் டெய்லியுமே. பட் இன்றைக்கி ரொம்ப லோ ஆயிடுச்சு. சரி, ஓகே. வாழ்க்கையின சில ஏற்றங்கள் இறக்கங்கள் எல்லாம் இறக்க தான் செய்யும். இன்றைக்கி ரொம்ப இறங்கிடுச்சு. இதே தான் நான் லாஸ்ட் வீடியோ போடும்போதும் பண்ணியிருப்பேன். அன்றைக்கி ஒரு 8:30 ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். சேம் இதுக்கு முன்னாடியே நான் முடிச்சிட்டேன். ஒரு 5:45 அந்த டைமில் முடிச்சிட்டேன். இன்றைக்கி இப்போ 6:10 ஆக போகுது. அன்றைக்கி 5:45 முடிச்சிட்டேன். அன்றைக்கி நான் எவ்வளோ ஏர்ன் பண்ணேன்னா கிட்டத்தட்ட 1900 ஏர்ன் பண்ணேன். அன்றைக்கி ப்ராஃபிட் மட்டுமே 1500 ரூபா அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ இன்றைக்கி நம்மளோட ஏர்னிங்ஸ் எவ்வளோ தான், 713 ரூபா நம்மளோட ப்ராஃபிட். சரி, ஓகே, ஒன்றும் இல்லை. நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் ரைடு வந்துச்சு எங்கள் வீட்டுக்கு போகிற மாதிரி. அப்போவே எடுத்துகிட்டு போயிருந்தேன்னா கொஞ்சம் டைமை மிச்சமாக பண்ணியிருக்கலாம். நான் எதனா ஆர்டர் போடுவான் எடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். டைம் தான் போயிடுச்சு கைஸ். சரி, ஓகே கைஸ், நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நம்ம சேனல் யாராச்சும் புதுசாக போய்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் தட்டி விடுவாங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் போகிற வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரும். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். பாய், see you, take care.